ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெங்காய சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் 15 சின்ன வெங்காயம், 5 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 6 பல்லு பூண்டு, ஒரு பெரிய பழம் தக்காளி, ஒரு பச்சை மிளகா. அப்புறம் ஒரு சட்டி எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுங்க. கடுகு போட்ட பிறகு அது நல்லா வெடிக்கணும். அது வெடித்த பிறகு உளுந்தம்பருப்பு போடுங்க. தீயும் நல்லா எதமான தீயில் வச்சுருங்க. தீயை நல்லா குறைச்சி கொஞ்சமாக வைங்க. அப்போ தான் சட்னியும் வதக்கும் போது நல்லாயிருக்கும். தீ நிறையா இருந்தால் சட்னி வெங்காயம் இதெல்லாம் கருகி போயிடும். சட்னி டேஸ்ட்டும் மாறி போயிடும். இது நல்லா வதங்கின பிறகு அந்த நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பில்லை, பூண்டு, வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. அது ஓரளவு வதங்கி வரும்போதே தக்காளி பழத்தையும் பச்சை மிளகாவையும் அதில் கொட்டி அதையும் நல்லா வதக்கி எடுங்க. நல்லா வதக்கி எடுத்து முடிஞ்சதும் கொஞ்ச நேரம் அடுப்பை அமர்த்தி வச்சுட்டு அது நல்லா அடுப்பை அமர்த்தி வச்சுருங்க. அமர்த்தி வச்சு ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து அதெல்லாம் கொட்டி கொஞ்சம் உப்பையும் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. இப்போ சட்னி ரெடி. அடுத்து நான் தோசை சுட போகிறேன். என்னோடய தோசைக்கல் கல் தோசைக்கல். அதை நான் வெங்காயம் வச்சு தான் பழக்கினேன். அந்த தோசைக்கல் ரொம்ப சூப்பரான கல். அதில் தோசையெல்லாம் எப்படி எடுக்க வரும்னு பாருங்கள். நான் கரண்டி கூட வேணாம், என் கையாலேயே எடுத்துருவேன். இன்றைக்கி நைட் டிஃபன் தோசை, இந்த வெங்காய சட்னி, மதியம் வச்ச சாம்பார். இன்றைக்கி அதை